ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் கழித்து பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மனசில் உள்ளதை அப்படியே பேசுகிறது. இல்லை, நம்ம ஒரு ஆன்மீக குருவாக இருக்கிறோம், நம்ம இப்படி பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. நான் இப்படி தான் அப்படிங்கிற அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர், அவர் கூடவே பயணிக்கக்கூடியவர் திருமாறன் அவர்களுடைய அழைக்கிறான் மாதவன் சேனலில் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். அவர் நினச்சிருந்தால், இல்லைப்பா இதெல்லாம் வேணாம், போட வேண்டாம், இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தூக்கிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அதில் சொல்லியிருந்தார். ஜென்ரலாக எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆன்மீகவாதின்னு இல்லை, ஜென்ரலாகவே அதை அப்படி தான் பண்ணுவாங்க. பட் அவர் அதை அனுமதி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். சரி, அதில் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு உண்மையில் அந்த கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஜென்ரலாக வேறு ஒரு இடத்துல கேட்டாங்கன்னா ஓகே, அது புரியுது. பட்டு இது திட்டத்திட்ட அவருடைய சேனல் மாதிரியே தான். அதனால் முழுக்க முழுக்க அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது. அப்படி இருந்தும் அவரை இவர் கேட்ட கேள்வி எப்பட்றா கேட்குறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. அது என்ன கேள்வின்னா, நாம் எல்லாருக்கும் அமைதியை போதிக்கிறோம், ஆனால் நீங்கள் அநியாயத்துக்கு கோபப்படுறீங்களே அப்படின்னு கேட்டார். இது ஆக்சுவலாக கேட்குற எல்லாருக்குமே ஷாக்காகவும் இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது பொதுவெளியில் அவர் அந்த ஸ்கூலில் கோபப்பட்டது மட்டும்தான் தெரியும். ஆனால் அடிக்கடி கோபப்படுறீங்க அப்படிங்கிறத அவர் கூடவே பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வெளியில் சொல்கிறதே யாரும் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது யாருக்கும் தெரியாது, அவங்க சொல்லலைன்னா யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அப்படி கேட்குறாரு. அவரும் அதை எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாரு, இதை எல்லாம் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பதில் சொல்கிறார். என்னென்னா, அறத்துக்காக கோபப்படுறது தப்பில்லை, அது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு கதை, இந்த கதை நான் இன்று ஒரு தகவல்னு தென்கட்சி கோ சுவாமிநாதன், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ரேடியோவில் போடுவாங்க, ரொம்ப விரும்பி கேட்போம். அது இப்போ தெரியுது, நல்ல விஷயம்னு கேட்டதுலலாம் எவ்வளோ விஷம் இருந்திருக்குதுன்ட்டு. ஏன்னா அதே கதையை இவர் சொல்லும்போது தான் தெரியுது, ஆஹா இதெல்லாம் கேட்டு நம்ம கெட்டில் போயிருக்கிறோம். ஆனால் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி கேட்டது அது என்னென்னா, ஒரு பாம்பு அமைதியாக இருக்குது, குழந்தைங்களும் தூக்கி போட்டு சுற்றுன்னு சுற்றுறாங்க, அடிக்கிறாங்க. அந்த சைடு முனிவர் வராரு, அப்போ கேட்குது என்ன இப்படி பண்ணுறாங்களே. அது ஆக்சுவலாக அந்த பாம்பு எல்லாரையும் சீறிட்டு எல்லோரும் பயமுறுத்திட்டு இருக்கும். அப்போ முனிவர் நீ அமைதியாக இருந்துட்டு போயிடுறாரு. அப்போ தான் இந்த மாதிரி குழந்தைங்க தூக்கி போட்டு விளையாண்டு அடிக்கிறாங்க. அப்போ முனிவர் பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கிற, நான் உன்னை கடிக்க தான் கூடாதுன்னு சொன்னேன், கோபம் அதை சீரக்கூடாதுன்னு சொல்லலை, உன்னை நீ தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சும்மாவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத யுகம் தான் இந்த கலியுகம். இப்படி ஒரு கதை கேட்டால் என்ன ஆகிறது, எல்லாம் கெட்டு குட்டிச்சவராகிடுவாங்க இல்லை? ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய கொலை பண்ணுறா, கணவனை கொலை பண்ணுறா, ஆண் கேட்கவே தேவையில்லை. இந்த மாதிரி யுகத்துக்கு இந்த மாதிரி கதைகள் தான் இன்னும் அவங்க செய்கிறத நியாயப்படுத்தி கீழே அழைச்சிட்டு போகுது. இதே கதையை பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் அறத்துக்கு கோபப்படலைன்னா அந்த பாம்பு மாதிரி உங்களை இட்டுட்டு போயிடுவாங்க, அப்பப்போ சீரணும் அப்படின்னு சொல்கிறார். அது அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள எந்த அளவுக்கு கெடுக்கும் இந்த மெசேஜ் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் சாமியார் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ அந்த டைமில் அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டு இதை சொல்லும்போது இதோடைய பாதிப்பு, அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக யூடியூப்பில் அவர் தான் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு. அப்போ அத்தனை பேரை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஏன்னா நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அந்த பாவம் எல்லாம் இந்த கோபத்தின் மூலமாக தான் வந்திருக்கும். அந்த கோபத்தை நீ விட தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை? அப்புறம் எப்படி கர்மா போகும்? அதனால் பரம்பரை விஷயம், நான் கோபப்படுவேன், நீ என்கிட்ட பேசணும்னா என்னை பற்றி தெரிஞ்சுட்டு பேசணும். என்னுடைய ராஜாங்கத்தில் என்னுடைய கோட்டையில் நான் க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்துக்குள்ளே நீ எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு நான் அனுமதிப்பேன்னா, உனக்கு வேணுன்னா நீ ஒரு தனி ராஜாங்கத்தை அமைச்சிக்கோ அப்படின்ட்டு ஏதோ அவங்களுக்குள்ளே பர்சனலாக நடந்திருக்கு, அதை வச்சு சொல்கிறார்.
ஸோ மேபி அவர் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடினதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கரெக்டாக திருமாறன் அவர்கள் கேட்குறாங்க, இப்படி சொல்கிறது நானுங்கிறதுக்குள்ளே வந்துடுற மாதிரி ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவர் டெம்பரரி நான் தேவை, அப்படி இல்லைன்னா நம்மளால் இயங்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இந்த டெம்பரரி நானுன்றது ஒன்று இல்லைன்னா எந்த காரியமுமே செய்ய முடியாது. நானுன்றதே மறந்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான், எதுவுமே பேசக்கூட முடியாது. அப்போ யார் பேசுகிறது? இப்போ யார் இந்த பொருளை வாங்குறது? இந்த மைக்கை யார் ரெடி பண்ணது? எல்லாமே அந்த நான் தானே பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இவர் சொல்கிறது கரெக்டு, எல்லாமே நான் தான் பண்ணுது, எல்லாமே கரெக்டு தான். அவர் கேள்வி கேட்டது கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கணும். பட் அவர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான்னு சொல்லிட்டார்னு நினைக்கிறேன். அகங்காரத்தில் வராதான்னு கேட்டிருக்கணும். என்னோடதுன்றது இது அகங்காரம் இல்லையான்னு கேட்டிருக்கணும். அப்போ அகங்காரம் ரைட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் அவர் கேட்காட்டினா கூட பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு அது தெரியுது. தெரிஞ்சுட்டு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லாமே நான் தான், அந்த நான் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அகங்காரன்ற வார்த்தையை சொல்லாமல் அகங்காரத்தை தான் சொல்கிறார். அதுதான் இருக்கக்கூடாது. ஆனால் நான் காஞ்சி விஸ்வநாதனுடைய மகன், அந்த நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது உண்மையில் ஆழமான இறைவனுடைய ஞானம், பட் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, காஞ்சி விஸ்வநாதன்னா நான் சிவனுடைய குழந்தை இல்லையா, அந்த நான், அந்த அகங்காரம் இருக்கலாம். கடவுளுடைய குழந்தை நான்ன்றதில் ஒரு அகங்காரம் இருக்குது இல்லையா, அது இருக்கலாம்னு சொல்கிறார். இருக்கலாமா அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறார் அதுக்குன்னா, இருக்கலாம் இல்லை, இருந்தே ஆகணுன்றார். அதுக்கு பேர் சுத்த அகங்காரம் அப்படின்னு சொல்லுவார். மற்ற எல்லா நானும் அசுத்த அகங்காரம், அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் வேறு, அகங்காரம் வேறு. மற்றதெல்லாம் அசுத்த அகங்காரம். நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய மகன், அழகாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், இது எல்லாமே அகங்காரம், அது இருக்கக்கூடாது. ஆனால் சுத்தமான அகங்காரம், நான் கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் அதுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது சுத்த அகங்காரம். கடவுளே யாருன்னு தெரியாமல் கடவுள் எங்கும் இருக்கிறார், உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார், மலத்துலேயும் இருக்கிறார், நாகராஜ் சாது சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு நான் ஒரு குழந்தைன்னு சொன்னேன்னா அது கடவுளை பற்றியே தெரியல. அப்புறம் என்ன இதில் என்ன அகங்காரம்? எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன்றது ஒரு அகங்காரமா? எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன்னா இங்கே இருந்துட்டு அதை நவுத்தி காட்டுன்னுவாங்க இல்லையா? கோபப்படுறது ரைட்டா அப்படின்னா, நீங்கள் எல்லா மதத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அதிலும் குறிப்பாக இந்த ராமருடைய கதாபாத்திரமும் இயேசுடைய கதாபாத்திரமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட கோபம் எதில் வரும்? அவனதுன்னு நம்பிட்டு இருந்ததை நியாயமாக அவனுக்கே உரியதை அவங்ககிட்டருந்து பிடுங்கிட்டா கோபம் வரணும் இல்லையா? இதை தான் நியாயமான கோபம்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமருடையதை அத்தனையும் அபகரிச்சுட்டு போட, ராஜ்யமும் கிடையாது, வீடும் உனக்கு அனுமதி கிடையாது, ஓடிப்போ, காட்டுக்கு போன்னு அனுப்புகிறாங்க. அப்போ அன்று மலர்ந்த தாமரை போல் அவருடைய முகம் மலர்ந்து காணப்பட்டது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது அவங்க மாற்றாந்தாய் தான் சொல்கிறாங்க, கைகை சொல்கிறாங்க, என் மகன் நாடாளனும் நீ காட்டுக்கு போன்னு துரத்துறாங்க. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அம்மா நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன, அவன் ஆட்சி செய்கிறானா அது எனக்கு சந்தோஷந்தானே. அவங்க சொல்லும்போது உங்கள் அப்பா தான் இப்படி சொன்னாருன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ சொல்கிறாரு அவர், அப்போ பாருங்க, அப்பாவை அப்படி சொன்னார் அப்படி தானே ஜென்ரலாக யோசிப்பாங்க. அப்படி சொல்ல, எனக்கு வனவாச வாழ்க்கை தான் பிடிக்கும்ன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா, அதை எனக்கு வரமாக கொடுத்துருக்கிறாருன்னு போகிறார். இதுதான் பைபிளில் உங்கள் துக்கம் சுகமாக மாறுன்றதுக்கு அர்த்தம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நிஜமாகவே ஏதோ ஒன்று மாறிடும் பிள்ளை. கலியுகத்தில் என்ன நடக்கும்? துக்கம் தான் நடக்கும், ஏமாற்றம் தான் நடக்கும், துரோகம் தான் நடக்கும். ஆனால் அதை எப்படி சுகமாக மாற்றுறதுன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் கடவுள் வராரு. கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஏன்னா கலியுகம் அழிந்து வரப்போகிறது சொர்க்கம். மோசமான மனிதர்கள் நிரம்பிய கலியுகத்துக்கு பிறகு நல்லவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி வருது? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதே ஆத்மா தான் அங்கே போகணும். எல்லா ஆத்மாவும் போகட்டினாலும் கொஞ்சம் ஆத்மா போகுது. எப்படி திடீர்னு நல்லவங்களாக மாறினாங்க? ஏன்னா இங்கே எல்லாருமே கெட்டவங்க. அப்போ கடவுள்
ஞானத்தை கொடுத்து கெட்ட குணத்தை எல்லாம் முதல்ல சொல்கிறார், இதெல்லாம் கெட்ட குணம் நீக்கிடு, நல்ல குணத்தை நிரப்பிக்கோ அப்படின்னு நிரப்பி அனுப்புகிறார். அப்போ ஏன் கோபம் வருது? பற்றுனால கோபம் வருது. எதன் மீதாவது பற்று வைக்கும் பொழுது அது உங்களை விட்டு போகுது. அல்லது கண்ட்ரோல் பண்ணுறது, என் கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ சகோதரர் மகாவிஷ்ணு கூட சொல்கிறல, ஏன் ராஜாங்கத்தில் வந்து நீ யாரா ரூல்ஸ் போடுறதுக்கு, அப்போ என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே கொடுமையானது. ஸோ குருவுக்கே வழி நடத்த யாரும் இல்லைன்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய நிலைமை என்ன ஆகிறது? நம்ம எல்லாருக்கும் குருவுக்கெல்லாம் குரு சத்குரு சிவபெருமான் மட்டுமே. அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருன்றதை நாமளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மற்றவங்க காதில் விழுதா இல்லையானே தெரியல. இதோடைய நினைவு தான் ராமாயணத்தில் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது காதில் வச்சு அந்த ட்ரம்பெட்டை வாசிப்பாங்க, மேலே தட்டுவாங்க, மேலே ஏறி மிதிப்பாங்க. அது தெரியாமல் தூங்குவோம். வேறு யாரும் இல்லை, ஆத்மாக்களுடைய நிலை. அப்படி எழுப்புகிறார் கடவுள். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புகிறோம். ஏஞ்சோடனே நாம் மற்றவங்களை எழுப்புகிறோம். இதோடைய நினைவாக உருவாக்கப்பட்டதான் அந்த கதையை தவிர எந்த மதத்தில் உள்ள கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி பைபிளில் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்காது, பட் அவருடைய போதனையில் இருக்கும். உன்னுடைய சகோதரன் தோலில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டானா இடுப்பில் இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போயிடுன்றார். அதை தான் ஒரு கணத்தில் அந்த மாதிரி கணத்தை காட்டு, உனக்கு அடைஞ்சால் திருப்தியாக அரைஞ்சிக்கோ. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க? அடித்தா திருப்பி அடிக்கிறது தான் கலியுகம், கலியுகத்தின் தர்மம். ஆனால் கடவுளுடைய தர்மம், கடவுளுடைய வழி ஒரே வழி தான் எப்போவுமே. அந்த வழியை மீறினாலே உங்களுக்கு துக்கம்தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எத்தனை நியூஸில் பார்க்குறோம். இப்போ அந்த ஏஐ பற்றி கூட யாரோ அதில் வேலை செய்தவர் ஏதோ வெளியில் வந்து ஏதோ சொல்லிட்டாருன்ட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு பெரிய விஷயம் போயிட்டு இருக்குது. நல்லதுக்காக தான் அவர் வாயை திறக்கிறார், ஆனால் மாட்டிக்கிறார் இல்லையா? ஸோ எதை எதிர்த்தாலும் அங்கே எதை எதிர்த்தாலும் பாவம். ஏன்னா எதிர்க்கிறீங்கன்னா யாருக்கோ துக்கத்தை கொடுக்குறீங்க. அவன் கெட்டவனாக கூட இருக்கட்டும், ஆனால் துக்கம் கொடுக்குறீங்களா, துக்கம் கொடுக்கறது பாவம், அவ்வளோதான். கடவுள் நீ துக்கம் கொடுத்தியான்னு தான் கேட்பாரே தவிர நீ எதுக்கு துக்கம் கொடுத்தேன்னு கேட்க மாட்டார். உனக்கு அவன் முன்னாடி துக்கம் கொடுத்தானா கேட்க மாட்டார். ஏன்னா கலியுகத்தில் கொடுக்க தான் செய்வாங்க, அதான் கலியுகம். அதனால தான் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரப்போகிறது சத்தியுக சொர்க்கம், அங்கே தெய்வீக குணம் மட்டும் இருக்கும். அதுக்கான ட்ரைனிங் கிரவுண்டாக இதை மாற்றிக்கோங்க, உங்கள் துக்கம் சுகமாக மாறும். இங்கே எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். என் நிமித்தம், அதாவது என்ன அர்த்தம், என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுனால உன்னை நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னா கலிகூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பதவி உயர்வானதாக இருக்குதுன்னு இருக்கும். எவ்வளோ அற்புதமான ரகசியம் இருக்குது. ஆனால் அவங்களுக்குமே தெரியாது, எல்லாத்துலேயும் இருக்குது, அதோடைய அர்த்தம் தெரியாது. ஸோ இங்கே எந்த அளவுக்கு அடிக்க அந்த சிரிச்ச முகம் மாறலை, அந்த அன்பு மாறலை, கருணை மாறலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஸோ பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் நான் முதல்ல சாதாரணமாக சொல்லுவேன், ரெண்டாவது தடவை சொல்லுவேன், மூணாவது தடவையும் அந்த தப்பு பண்ணும்போது நான் கத்த தான் செய்வேன், கோபப்பட தான் செய்வேன்றார். ஸோ அவரை குற்றம் சொல்கிறதுக்காக நாம் சொல்லலை, ஏன்னா அவருக்குமே தெரியலை உண்மை யார் போதிக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் குருமார்கள் நினச்சாங்களோ அத்தனை பேரும் கோபக்காரங்க. அப்புறம் எப்படி அன்பு தான் இறைவனுடைய வழி, இறைவனே வந்து போதிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அவர் திருக்குறளில் இருந்தே ஒரு குறள் சொல்கிறார், கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் அழிஞ்சு போவோம், அப்பப்போ கோவப்பட்டால் தப்பு இல்லைன்றார். ஸோ அப்படிலாம் திருக்குறளில் எழுதி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் மனிதர்களுடைய வழி. ஒரு இடத்துல நல்லது இருக்கும், பல இடத்துல கெட்டது இருக்கும். எப்படி கூடவே நமக்கு தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன இந்த கதையின் மூலமாக விஷம் போச்சு, அதுவும் அவருடைய சொந்த கதையாக இருக்காது. பட் யார் எழுதியிருந்தாலும் அதில் விஷம் வருது பாருங்கள். அப்போ தான் எனக்கு தெரியுது, அப்போ எவனோ ஒரு ஆன்மீகவாதி கோபப்பட்டு இருக்கும்போது அவன் தன்னை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கின கதை அது. இப்போ பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் இதையே பயன்படுத்தும் போது தான் நமக்கு தெரியுது, இதுக்காக தான் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த கதையை, அவர் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு, நியாயப்படுத்துறதுக்குன்ட்டு. ஸோ என்னதுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு மறந்துடுங்கன்றார். ஏன்னா கலியுகத்தில் அப்படி தான் இருப்பாங்க. இயேசு சொல்கிறார்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நிஜத்தில் நடந்த கதை கிடையாது, நடந்துட்டு இருக்கிற கதை. உங்கள் கூட ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்கள் கூடவே இருந்து ஒருத்தன் குழி பறிக்கவே செய்வான்.
எதிர்பாருங்கள். ஏன்? அப்போவும் உங்களுடைய குணம் போகக்கூடாது. ஏன்னா எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நீங்கள் பதறுவீங்க. இது நடக்கும்னு தெரியும். ஓ, அது நீ தானா? அது எனக்கு இப்போ தான் தெரியும். நடக்கும்னு தெரியும், யார் மூலமாக நடக்கும்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் உன் மூலமாக தான். ஆனால் என் குணத்தை நான் இழக்க மாட்டேன். எனக்கு அதாவது நிறைய பேர் ஆன்மீகவாதிகள்னு சொல்லிட்டு தப்பான போதனை சொல்கிறாங்க. ஆனால் உமாராணி சகோதரி இருக்கிறாங்க இல்லையா, அன்னதானம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க நம்ம சேனலில் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அவங்கள வந்து ட்ரோல் பண்ணாங்களாம் அதுக்கு முன்னாடி யாரோ. அப்போ நீ என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணு, நான் அமைதியை விட்டு இறங்கவே மாட்டேன், என் குணத்தை மாற்றிக்கவே மாட்டேன். இதுதான் இறைவனுடைய போதனை. இதுதான் கீதையில் அந்த கர்ணனுடைய தேர் சக்கரம் வந்து பள்ளத்தில் மாட்டிக்குது, அவன் இறங்குறான். அந்த நேரம் கிருஷ்ணர் சொல்கிறார், அடி அவனன்றார். இதெல்லாம் அநியாயம், நீயும் இறங்கி வா அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்றான். உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இறங்காத அர்ஜுனா, ஸ்தூலமாக அப்படி ஒரு யுத்தம் நடக்கலை. இங்கே விஷயம் என்ன தெரியுமா? மாயையோட யுத்தம். மாயையில் விழுந்துட்டான் அவன் கர்ணன். நீ இறங்கி வான்றாரு. நீ இறங்கக்கூடாது. இறைவனுடைய இதய சிம்மாசனத்தில் இறைவனின் வழிபடி தான் நடக்கணும், நீ இறங்கக்கூடாதுன்னு அர்த்தம். மற்றபடி கொலை பண்ணுற விஷயமா ஆன்மீகம்? அதையா போதிக்கும்? ஆனால் கதையில் அப்படி வெளிப்பட்டுருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் இருக்குது, ஆனால் டைரெக்டாக இல்லை. ஸோ அவர் சொல்கிறார்ல, என்னுடைய கோட்டைக்குள்ளே வந்து எனக்கே நீ ரூல்ஸ் போடுறியான்ட்டு. சொத்து அபகரிப்புலாம் எப்படி நடக்கும் தெரியுமா? கொடூரமாக இருக்கும். திடீர்னு கூட பிறந்தவங்க, ஏன் உங்கள் பெற்றவர்களே டக்குன்னு வேற ஒருத்தருக்கு சாதகமாக உங்களுக்கு எதிராக திரும்புறதெல்லாம் கொடூரமாக இருக்கும். ஆனால் அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து சம்பாதிச்சு சொத்து சேர்க்குறீங்க. அந்த சொத்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஏதாவது துரோகம் நடக்காத பட்சத்தில். ஆனால் அந்த சொத்து சேர்க்குறதே உங்களுக்கு எப்படி தெரியுமா சேரும்? உங்கள் திறமையினால் கிடையாது. அப்படி நினச்சிங்கன்னா அது பெரிய அறியாமை. உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருந்தால் நீங்கள் கல்லை தொட்டாலும் பொண்ணாகும், பாவ கணக்கு இருந்தால் நீங்கள் பொண்ணை தொட்டாலும் கல்லாக தான் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுங்க. இதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, அது அவர் உணர்ந்தும் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுவார், கமல் அளவுக்கு நான் எதுலேயுமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கடவுளுடைய அனுகிரகம், அது ஆக்சுவலாக அனுகிரகம் புண்ணிய கணக்கு எல்லாமே இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய புண்ணிய கணக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா நம்ம சொத்துன்ட்டு. புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு அது அபகரிக்கப்படும். உங்கள் கூட பிறந்தவனால அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவனால, நண்பனால். சொத்துன்றது சொத்து, காசு, உங்கள் மனைவி, இன்றைக்கி எல்லா அபகரிப்பும் நடக்குது இல்லையா? எல்லாமே நடக்கும் இல்லையா? வெளிநாட்டிலேருந்து வந்து துரத்துவோம், அப்போ என்ன பண்ண முடியும்? இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க. இப்போ உக்ரைனை ரஷ்யாவுக்கு சுற்றி வளைச்சிதே, பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் இருந்திருப்பான்ல, அவன் பொண்டாட்டி பிள்ளையை தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க, ஆண்களை வெளியிலே விடலை. என்ன யார் கூட போய் சண்டை போட முடியும்? யாரை கூப்பிட முடியும் அந்த நேரத்தில்? கடவுளை தான் கூப்பிட முடியும் இல்லையா? இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாவக்கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தலைகீழாக நின்னாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. அதுக்காக தான் எப்பா கர்மா வர்றதுக்கு முன்னாடி நானே ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், மேலே போட்டிருக்கிற சட்டை மட்டும் இல்லை இடுப்பில் இருக்கிறதையும் கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஆனால் அதில் கர்மத்தின் விதி இருக்குதுன்னு விஸ்தாரமாக சொல்லலை. அது தெரியாதனால எந்த கிறிஸ்தவர்களும் அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணாமல் இயேசு என்னுடைய பாவத்தை கழுவிட்டார், ஆஹா ஆஹா ஓஹோ ஐயோ எனக்காக ரத்தத்தை சிந்தினார் அப்படியே கதறாங்களாம். அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுறது தானே அன்பு இருக்குது. அவரை புகழ்ந்து பேசுகிறதுல அன்பு இருக்குது, அல்லது அவரை மகிமை பாடிட்டு முட்டி போட்டுட்டு அழுவுறதுல அன்பு இருக்குதா? அதனால தான் பைபிளில் பரதேசியாக இருப்பவன் பாக்கியவான்னு போட்டிருக்கும், விதவை பெண்கள் பேர் பெற்றவர்கள்னு போட்டிருக்கோம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நீ இழந்து தான் ஆகணும். நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி உனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துடுச்சு அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஆனால் அந்த நேரம் வலிக்கும் தான், பயங்கரமாக வலிக்கும் தான். ஆனால் பெருசாக வளர்ந்து கொடுக்குற அடிக்கு கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ எதுவுமே இல்லாதவன் பாக்கியவான். இருந்தால் தானே அபகரிப்ப. என்கிட்டே எதுவும் கிடையாது, நீ என்ன அபகரிப்ப? அப்போ உண்மையிலே அவங்க பாவம் செஞ்சதுனால தான் ஏழையாக பிறக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுவே அவங்களுக்கு சாதகமாக அமையுது பாருங்கள். அவங்களுக்கு வந்து அகங்காரம் இருக்காது, அவங்க தான் இந்த ஞானத்தையே எடுப்பாங்க.
அவங்க எந்த வேதமும் படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஞானத்தை கேட்டோடனே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த காசாவில் இஸ்ரேல்காரங்க அந்த பாலஸ்தீன் நபர்கள் இருக்கிற இடத்துல உள்ளே வராங்க. அங்கே இருக்கிற ஒரு சகோதரி என்ன இங்கே வரீங்க என் வீட்டில், நாங்கள் இந்த இடத்த பிடிச்சிட்டோம், நாங்கள் இங்கே இருப்போம். இல்லை போ போ போ, இது ஏன் இடம்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஏம்மா நான் இல்லாட்டினாலும் இன்னொருத்தன் வரதாம்மா போகிறான் அப்படின்றாங்க. அங்கே போய் என்ன ரூல்ஸ் பேச முடியும் நம்மளால் சொல்லுங்கள்? இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த சொத்து பிரச்சனை இவங்கெல்லாம் அந்த பிரச்சனை பண்ணுறவங்க காலில் விழணும். ஏன் தெரியுமா? நாளைக்கு அந்த மாதிரி நாட்டில் பிறக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இங்கே நடக்குது. இங்கே மனதார ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தண்டனையிலேருந்து நாம் தப்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் வருது. இங்கே நாம் எதிர்க்க இங்கேயும் வழி வரும். ஆனால் அந்த கணக்கு முடியணுமே, உங்கள் குணம் மாறணுமே. அப்போ நம்மளுடைய அகங்காரத்தை முற்றிலும் நொறுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. உக்ரைன், காசா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பிறந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இறைவன் ஞானம் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? கடைசியில் இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகம் ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்த காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருந்த. எப்போ உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டியோ அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வந்துடுச்சு. மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுக்கு வா. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் இறைவன். காசி விஸ்வநாதனுடைய மகன் என்கிற அந்த நான் இருக்கணுன்றார் இல்லையா? இங்கே அது நான் கிடையாது, அது அகங்காரம். ஆக்சுவலாக சுத்த அகங்காரம். நான்ன்றதே 2 நான் இருக்குது. இன்றைக்கி நாம் நினைக்கிற அத்தனை நானும் தவறான நான், தலைகீழான நான், உடல் என்கிற நான்னால் சேர்ந்துக்கிட்டது. முதல்ல இந்த உடம்பு நான், அப்புறம் இந்த பேர் நான், இந்த உடம்பு இன்னாருடைய குழந்தை, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, இந்த இனம், இந்த வேலை, இந்த திறமை, இதெல்லாம் என்னதுன்னு வரும் பாருங்க. அந்த நான் அதுதான் அகங்காரத்தை இட்டுட்டு போகுது. ஆனால் அதை தேக அகங்காரம்னு சொல்லுவோம். கடவுள் ஆத்ம அபிமானம் வரணும், தேக அபிமானம் வரக்கூடாது. ஆத்மானும் போது இந்த உடம்பே என்னது கிடையாது, அல்லது நான் ஆத்மா, இந்த உடம்பு என்னது நான் கிடையாது இல்லையா? ஆனால் இப்போ அதுவுமே வேண்டான்றார். உடலையே மறந்துடுங்க, வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன், செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம். ஆத்மா பாவம் நிரம்பிடுச்சு. இப்போ பாவத்தையெல்லாம் எரிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போகணும், இழந்த அத்தனையும் அடையணும். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்த நான் தான் அனைத்தையும் இழந்திருக்கிறேன். மீண்டும் அனைத்தையும் அடையணும்னா இந்த பாவத்தையும் எரிக்கணும், புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? புண்ணியன்றது அந்த தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணும். அதுக்கான ட்ரைனிங் கிரவுண்டு தான் இந்த கலியுகம். இறைவன் ஞானம் கிடைத்த பிறகு சங்கமயுகம்னு சொல்லுவோம். இதை தினம் தினம் ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் கடவுள். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஏன் கோபப்படக்கூடாது? ஏன்னா நான் போக போகிற சொர்க்கத்தில் கோபம்னா என்னன்னே தெரியாது. கோபம் மட்டும் கிடையாது, காமம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளும் அப்படித்தான் பிறக்கும். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அவ்வளோ தூய்மையாக சொர்க்கத்தில் பிறந்தவர்களுடைய நினைவாக பைபிளில் இயேசுவும் அப்படி பிறந்தார் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ கடவுள் மட்டுமே என்னுடையவர், வேறு யாரும் என்னுடையவர் கிடையாது, எதுவும் என்னுடையது கிடையாது. இது எப்படி எடுத்துகிட்டு வர்றது? இப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கோ குழந்தையா, கணவனா, மனைவியா, நிறைய உறவுகளில் இருந்திருப்பீங்க. இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அந்த உறவுகள், அந்த பற்று இருக்குது. இப்போ இறைவன் என்ன சொல்கிறார்? இந்த ஞானம் கிடச்ச உடனே நீங்கள் செத்துட்டீங்க, என்னுடையவராக மாறிட்டீங்க. இப்போ நான் மட்டும்தான் உங்களுக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சித்தப்பா, பேரன், எல்லாமே சகலமும். அப்போ அவரோடு நீங்கள் வாழ வாழ அந்த உறவுகளை வைக்க வைக்க தானாகவே இங்கே இருக்கிறதெல்லாம் மறக்கும். ஆனால் இறைவனோடு புத்தியை இணைக்கணும். இங்கே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது இவர்களோட பழகும்போது கூட உங்களுடைய புத்தி இறைவனோடவே இணைஞ்சு இருக்கணும். குடும்பத்தை விட்டு ஓடுறது கிடையாது, காட்டுக்கு போய் சன்னியாசம் பண்ணுறதில்ல. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இங்கே நான் ஒரு விருந்தாளியாக இருக்கிறேன். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகணும், போகிற வரையும் இங்கே தங்கி இருக்கிறேன். அது வரைக்கும் ஒரு விருந்தாளியாக இருந்தால் கூட அந்த வீட்டில் சில வேலைகளை செய்வோம்ல, அந்த மாதிரி சில வேலைகளை செய்கிறோம் உங்களுடைய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் பார்த்துக்குவீங்க. ஆனால் இது என்னுடையவர்கள் கிடையாது. எல்லாரையும் மாதிரி இதுவும் ஒரு சகோதர ஆத்மா. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் கடவுள் தான் அப்பா, அவ்வளவுதான். காசாவில் இருக்கிறவங்களும் என்னோடய சகோதரர் தான்.
இங்கே இருக்கிறவங்களும் சகோதரர் தான். அப்போ காசாவில் இறக்குறாங்க, கருணை வருது, ஆனால் கதறல. இங்கே இருக்கும் பொழுது ஏன் கதறீங்க? பற்று தான் காரணம். ஸோ அது மாதிரி புண்ணிய கணக்கு இருக்குது, இப்போ வருது. ஆனால் இப்போ எல்லா புண்ணிய கணக்கும் ஆல்மோஸ்ட் தீர தான் போகுது, தீர்ந்துடுச்சே சொல்லலாம். அதனால் எல்லோரும் தான் அபகரிக்கப்படும். இயற்கை சீற்றம் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும், அப்படி இல்லாட்டினாலும் கூட. அதனால் அதுக்கு முன்னாடியே உங்களுடைய புத்தியை இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்கணும். உடம்பே நான் கிடையாது. அப்போ ஆத்மா உணர்வில் ஒருவர் ஆத்மானே பார்க்கணும். பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அந்த கவனம் இருக்கணும். இதெல்லாம் பயிற்சி பண்ண பண்ண உடலில் இருந்து பற்று போகும். அந்த உறவு, சொத்து எல்லாத்துலேருந்தும் போயிடும். அடுத்தது இறைவனுடைய அந்த சொத்து எல்லாம் இறைவனுடைய சேவைக்கே பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஸோ அப்போ பெருசாக சேர்த்துக்கவும் மாட்டோம். ஏன்னா இங்கே நீங்கள் 1 மடங்கு இறைவனுடைய சேவையில் பயன்படுத்துகிறீங்கன்னா அங்கே கோடி மடங்கு, உங்களுக்கு கோடானு கோடி மடங்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். ஸோ அந்த சேவை நீங்கள் பல விதமாக பண்ணலாம். நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாம், பேனர் வைக்கலாம். கொஞ்சம் பணக்காரராக இருந்தால் நீங்கள் படமே கூட எடுக்கலாம் இறைவனுடைய ஞானத்தை. அட்லீஸ்ட் விளம்பரமாவது தேட்டரில் போடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி இறைவன் வந்துட்டார், சொர்க்கம் வரப்போகுது, அங்கே நாராயணனாக நீங்கள் ஆக போகிறீங்க. ஏன்னா அங்கே இருந்து தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து இந்த பூமியை சொர்க்கமாக்குறார், நம்மை தேவதையாக்குறார். அப்படிங்கிற செய்தியை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லணும். ஸோ அப்போ இதிலையே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குன்னு சேர்த்து வைக்காதனால உங்கள்கிட்டேருந்து யாரும் அபகரிக்க போகிறதும் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணாமல் சேர்த்து வைக்கிறீங்கன்னா என்றைக்கும் அபகரிக்கும் போது நீங்கள் துடிக்க தான் போகிறீங்க. ஸோ அதுதான் அனைத்தையும் இறைவனுடைய சேவையில் நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறதுன்றது. ஸோ அப்போ இறைவனை தவிர எனக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய சொத்து சொர்க்கத்தில் தான் வரப்போகுது, இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே அழிய போகுது. இது உங்கள் மைண்டில் ஆழமாக பதிய ஆல்ரெடி எல்லாத்துலேருந்தும் உங்கள் பற்று விலகிறதுனால யார் அபகரித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே சொர்க்கத்தில் இப்போ என்ன குணம் வருதோ அந்த குணத்திற்கு ஏற்ப தான் நீங்கள் அங்கே பிறப்பீங்க. ரொம்ப தெய்வீக குணம் வந்தால் ஆரம்பத்தில் பிறப்பீங்க. ஏன்னா அங்கே எல்லோரும் தெய்வீக குணம் 100% இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் 80% தான் தெய்வீக குணத்தை ஏற்றிருக்கிறீங்க. எப்பயாச்சும் கோபப்பட்டுறீங்கன்னா ஒரு 20% அந்த குணங்கள்லாம் குறைந்த பிறகு அப்போ சொர்க்கத்தின் சுகமும் குறையும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜென்மமே எடுப்பீங்க. அது வரைக்கும் மேலே இருப்போம். அல்லது சொர்க்கத்துக்கு முயற்சியே பண்ணலன்னா நரகம் ஆன பிறகு தான் பிறப்பீங்க. ஆனால் நரகத்தில் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஸோ அதற்கேற்ற குணமாவது இருக்கணும். உங்கள் குணத்தையே மாற்றிக்கல அப்படின்னா கலியுகத்திலேயே பிறந்துட்டுருப்போம். கடைசி ஒரு பிறவி 2 பிறவி அப்படி தான் பிறந்துட்டுருப்போம். ஸோ இந்த குணத்தை மாற்றுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பிரம்மகுமாரியாக ஆனாலுமே கூட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முரளி, கடவுள் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். மெயினாக இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆத்மாவுக்கு அந்த பலமே வரும். என்ன பலம்? இறைவனுடைய ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை தேவையான நேரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஞாபகம் வராது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னுவாங்க இல்லையா, மாயா எடுத்தவொடனே உங்கள் புத்தியை தான் அடிக்கும். ஸோ இப்படி கோபத்திலேருந்து தப்பிக்கணும். அடுத்தது காமம். கோபம் கூட நீங்கள் கோபம் படுறீங்கன்னு தெரியும், ஆனால் அந்த காமம் வந்து எப்படி வந்ததுன்னே தெரியாது. பற்று அதை விட சூக்ஷ்மமாக இருக்கும். ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விலகி 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 சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. ஸோ அதற்கான ஞானத்தை கொடுக்கறது தான் ஆன்மீகம். ஆனால் பரம்பொருள் மகாவிஷ்ணு எது ஆன்மீகம் இல்லை, எல்லாமே ஆன்மீகம் தான் அப்படிங்கிறார். ஸோ அதனால் கோபப்படுறதும் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே சயின்ஸு தான், அதுக்காக நீங்கள் சயின்டிஃபிக் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? மற்றபடி எல்லாம் சயின்ஸு தான். தண்ணி சயின்ஸு தான், மண் சயின்ஸு தான், எல்லாமே சயின்ஸு தான் இல்லையா? அப்படி கிடையாது. ஸோ இங்கே ஆன்மீகன்றது ஆத்மா கீழான நிலை அடைஞ்சிடுச்சு கலியுகத்தில், மீண்டும் மேலான நிலை அடைந்து சத்தியுகத்துக்கு போகணும். மேலான நிலை உடையவர்கள் அங்கே தானே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன மேலே போயிடுவாங்க, ஆத்மா கரைஞ்சிடும், பிறவா நிலை அடையிடும், அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு கடவுள் சொன்னார். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னு அர்த்தம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே 2025 இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 2025 இதே தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ தெளிவாக இந்த இறைவன் சொல்கிறதுனால இந்த ஞானம் தெரியுது. இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், ஜோதியோட ஜோதியாக கலக்கிறது, உனக்குள்ளே கடவுள் இருக்கார், எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்.
ஆனால் அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கைன்றது யோசித்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தல, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருந்தால் அப்போ கற்பழிக்கிறது கடவுள் தான் பண்ணுறாரா? ஸோ இன்னொரு வீடியோ கூட அதை பற்றி நம்ம போடலாம். உடனே இல்லை அவர் சாட்சியாக பார்க்குறாரு, என்னத்தை கற்பழிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரா? அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறார், சிவனேன்னு இருக்கிறார் இல்லையா? அவர் கடைசின்னு ஒரு வருடம் தான் வரார். இந்த உலகம் இவ்வளோ மோசமாயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் உடல்ன்ற உணர்வு. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்து மனைவியோட காமம், அது பின்னாடி மற்றவர்களோட இச்சை, பிறகு அவர்களோட காமம், பிறகு கற்பழிப்பு. இப்போ நடக்கிற எல்லா கொடுமைக்கும் காரணம் என்ன? கணவன் மனைவி காமம் தான். சொர்க்கத்தில் அது இருக்கவே இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எந்த பாவமும் துளி அளவும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி காமம் பாவம்னு நினைக்கல, கற்பழிப்பு தான் பாவம்னு நினைக்கிறாங்க. இப்போ கள்ளத்தொடர்பு கூட இப்போ பாவம்னு நினைக்கிறதில்ல. அந்த கள்ளத்தொடர்புனால குழந்தைய அபிராமி கொண்டது தான் பாவம். அவள் கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டது பாவம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய புத்தியும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு. அதுதான் தமோ பிரதானன்றது. அதை சதோ பிரதானமாக மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். இறைவனை நினைக்காமல் அந்த சக்தி வரவே வராது, தலைகீழே நின்னாலும். ஸோ அப்போ கோயில் கோலம் அப்படின்னு சுத்தாமல், காஞ்சி விஸ்வநாதர் என்னுடைய அப்பான்னு சொல்லாமல், அவர் காஞ்சிபுரத்துலேயோ காசி விஸ்வநாதர் காசியிலையோ கடவுள் கிடையாது. அவர் பரந்தாமத்தில் இருக்கார். இங்கே வரார். ஒரு வயோதிகர் உடலை இந்த ஞானத்தை கொடுத்தாலும் இறைவன் என்னை மேலே நினைங்க. ஏன்னா இங்கே நினச்சிங்கன்னா அந்த உடலின் பக்கம் உங்கள் கவனம் போயிடும். உடலை மறந்து இறைவனை நினைங்க. அந்த சுத்த அகங்காரம் இருக்கணும். இறைவனுடைய வழிப்படி நடக்கிறேன். உலகத்தில் அத்தனை பேரும் சாத்தானுடைய வழி. சாத்தானுடைய வழின்னா நம்ம மனித வழி. அடித்தா திருப்பி அடிக்கிறது மனித வழி. அநியாயம் நடந்தால் தட்டி கேட்கறது மனித வழி. நீங்கள் தட்டி கேட்டால் அவன் திருப்பி அடிக்கிறது அவனுடைய வழி. இதுதான் சாத்தானுடைய வழி. இங்கே என்ன நடந்தாலும் இறைவன் நினைவில் அமைதியாக இருக்கிறது. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். இது கலியுகம், அப்படி தான் இருக்கும். அவனுக்கு நல்லது செய்யணும்னா ஞானத்தை கொடு. அவன் மயக்க நிலையில் இருக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அசிங்கமாக திட்டுறான்ட்டு போட்டு அவனை அடிப்பீங்களா? ஏன்னா அவன் மயக்க நிலையில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதில்ல. ஆக்சுவலாக கலியுகத்தில் எல்லோரும் மயக்க நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருடைய மயக்கம் பயங்கரமாக இருக்குது. அதனால் கொலையும் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ துஷ்டனை கண்டா தூர விலகு. இல்லாட்டினா அந்த குணம் உங்களுக்கு அவன் 4 தடவை டார்ச்சர் பண்ண உங்களை அறியாமல் நீங்கள் கோபப்பட்டுடுவீங்க. அதனால் அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. ஸோ அப்படி ஓடினவர் தான் ராமர் இல்லையா? கைகை இவ்வளோ மோசமானவர்கள் இருக்கிறாங்க. அங்கேயே இருந்தாங்கன்னா என்ன ஆகிடும்? ஒரு டைம் இல்லைனாலும் இவருக்குள்ளே கோப குணம் வந்துடும். கிருஷ்ணரே அதே மாதிரி ஓடுவார். இயேசு அப்படி போவார். யாக்கோபு அப்படி போவான். எல்லா மதத்துலையும் திரும்ப திரும்ப இருக்கும். ஸோ மதத்தின் விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பித்தாலே ஓரளவாவது உண்மை தெரியும். ஆனால் இந்த இந்து மதத்தில் சித்தர்கள் வழின்ட்டு பிறவா நிலை நடக்காததெல்லாம் இருக்கிறத ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு, கட்சியில் கோபம் வந்தால் அதுவும் இயற்கை தான், காமம் வந்தால் இயற்கை தான். அப்போ என்ன தான் மாறிச்சு? எதுவுமே மாறல. பிறவா நிலை அடைய முடியுமா? ஸோ பிறவா நிலைன்னு ஒன்று கிடையாது. திரும்ப வரதான் செய்வோம். ஆனால் ஆரம்பத்திலே வந்துட்டோன்னா சொர்க்கத்தின் சுகம். இப்போ தான் முதல்ல உடனே பிறக்கணும். இப்போ போய் பிறவா நிலையை கேட்டிங்கன்னா கலியுகத்தில் மீண்டும் பிறக்காமல் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொடூரமாகிடும் இன்னொரு ஜென்மெல்லாம் இங்கே எடுத்தா. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ ஒரு அழகான பொண்ணு வருது, மனம் சலனப்படுது. அந்த நேரம் நான் கடவுளுடைய குழந்தைன்ற அந்த சுத்த அகங்காரம் தான் அந்த உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கும். ஆத்மாவை பார்த்தா உடல் தெரியாது. உடல் தெரியலனாலே அந்த காமத்தை அந்த நேரம் நீங்கள் எரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அங்கே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து காமத்தை எரித்தார், காமத்தின் தலைவனாகிய மன்மதனை எரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ காமத்தை அழிக்க வந்த கடவுளை போய் அவரை காமத்தினாலேயே அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாமை. காமத்தில் விழுந்து நம்ம நாசமாக போகும்போது தான் கடவுள் வரார், காமத்திலேருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு. மற்றபடி காமத்தின் மூலமாக கடவுளை அடையலாம் அப்படிங்கிறது அறியாமையின் உச்சம். மனித வழி அதை தான் போதிக்கும். கோயிலில் அதாவது தேவதைகளாக இருந்தவங்க எப்படி காமத்தில் விழுந்து நாசமாக போனீங்கன்றதை தான் கோபுரத்தில் போட்டிருக்கிறது நம்ம கதை. ஆனால் இப்போ கலியுகத்தில் அதை பார்க்குறவனுக்கு என்ன தோணுது? அந்த காலத்தில் காமத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக அங்கே வச்சாங்க. எந்த கிறிஸ்டினாவது முஸ்லீமாவது அப்படி சொல்லுவாங்களா? ஆனால் நம்ம எவ்வளோ முட்டாளாக ஆகி இருக்கிறோம் பாங்க. இந்த உலகத்தையே ஆண்ட தேவதைகளாக அதி புத்திசாலியாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி அடி முட்டாளாகி இருக்கிறோம். அவர்களை மீண்டும் புத்திசாலியை ஆக்கிறதுக்கு கடவுளே வந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை விட்டு மனிதர்கள் பின்னாடி போய் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.